அனைவருக்கும் வணக்கம். இது பாமன் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ரிவிஷன், ஒரு குயிக் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா? ஸோ ஆப்டிடியூடோட ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக நம்மளுக்கு 25 கொஸ்டினில் ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 20, 22, 23 அந்த ரேஞ்சில் போடணும். ஒரு 2 கொஸ்டின் வேணால் நீங்கள் தப்பாகலாம். ஸோ மற்ற எல்லாம் போடணும். மினிமம் 20க்கு மேலே. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ மேக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக்கு, இல்லை டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பண்ணுறது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மில் நீங்கள் டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னால் உங்களுக்கு ஜிஎஸ் கொஸ்டின் ஃபுல்லாக ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதனால் டைம் இதெல்லாமே ரொம்ப ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அந்த கொஸ்டினை நீங்கள் நிற்கக்கூடாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடணும், ரவுண்ட் பண்ணிவிட்டு. சப்போஸ் வரல, ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. டைம் அதிலே யோசிச்சிட்டே உட்காரக்கூடாது. நான் இமீடியட்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடணும். ஓஎம்ஆரில் கரெக்டாக மட்டும் ஷேர் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுத்தால் தான் உங்களால் ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் இருக்கிற நம்ம ஆப்டிடியூட் எல்லாத்துலேயும் குயிக்காக அதோட ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக மேக்ஸ் சம்மே சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் பேசிக்காக இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் குயிக்காக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸில் டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ பேசிக் கொஸ்டின் தான். நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இயல் எண்கள். ஓகே, இயல் எண்கள்னால் உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1, 2, 3. ஓகே, சில சமயம் என்ன கொடுப்பாங்கன்னா என் நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவே, இயல் எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, அதில் கண்டிப்பாக நீங்கள் 0 வராது அப்படின்றது தெரியும். ஏன்னா 1லேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதனால் இயல் எண்கள். அடுத்து முழு எண்கள்ன்றதான் உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, 0, 1, 2, 3ன்னு சொல்லி வரிசையாக போயிட்டே இருக்கும். அடுத்து முழுக்கள். ஓகே, முழுக்கள்ன்றதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ -3, -2, -1, 0, 1, 2, 3ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இதெல்லாமே முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பகா எண்கள். இப்போ பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ஆலையும் தன்னாலையும் போகிற நம்பர்ஸ் தான் பகா நம்பர்ஸ். ஸோ பகா நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 5, 7, 11, 13 இது எல்லாமே பகா நம்பர்ஸ். ஓகே, ஸோ 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை பகா நம்பர் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு பழைய டிஎன்பிசி கொஸ்டின் இருக்குது. ஸோ 25 பகா நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 100க்குள்ளே 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பேசிக் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்பர் சிஸ்டத்தில் பேசிக்காக இருக்கக்கூடியது இது தான். ஓகே, ஸோ இதை தவிர்த்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பகா எண் ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் பகா எண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் 137 உங்களுக்கு 137 ஒரு பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 137க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்கள். அடுத்த ஸ்கொயர் நம்பர். ஸோ அடுத்த ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு என்ன இருக்குது? 144. ஓகே, 144 விட 137 சின்னது. ஸோ அப்போ இங்கே என்ன போடுவீங்கன்னா 12 ஸ்கொயர்னு போடுவீங்க. ஓகே, 12 ஸ்கொயர் 137. இப்போ இந்த 12 ஸ்கொயருக்குள்ள, இந்த 12க்குள்ளே இருக்க பகா எண்ணெல்லாம் எழுதுங்க. ஸோ இப்போ பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு? 2, 3, 5, 7, 11. ஓகே, ஸோ இதெல்லாமே 12க்குள்ளே இருக்க பிரைம் நம்பர்ஸ்.
இந்த ப்ரைம் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 137 டிவைட் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணேன். ஓகே, இந்த ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்க 5 ப்ரைம் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து 137 டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது மீதி இன்ட்ரி டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 137 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ எந்த நம்பருமே இதில் டிவைட் பண்ணலை அப்படின்னா 137 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து சின்ன நம்பருக்குலாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்த்து அதோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதி அந்த ப்ரைம் நம்பரில் எது டிவைட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு டிவைட் ஆகலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பர்ஸ். டிவைடு ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 5ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கோ ப்ரைம் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, கோப்ரைம் சார் பகா எண்கள் அப்படின்வாங்க. கோப்ரைம் அப்படின்றது சார் பகா எண்கள். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3, 5 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட HCF நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 1. ஓகே, ஸோ 3, 5 HCF 1. இந்த மாதிரி 2 நம்பருக்கு HCF 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேர் வந்துட்டு கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சார் பகா எண்கள். ஸோ இதை வச்சு சில HCF LCM சம்மெல்லாம் வந்து போடுவாங்க. டேரெக்டாக கொஸ்டினும் இதில் வந்து கீழ்கண்ட இணைகளில் எது கோப்ரைம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பார்க்கக்கூடியது. ஸோ நம்பர் சிஸ்டம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசம வடிவத்தில் மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவுறா சுழல் அப்படின்றத தசம வடிவத்தில் மாற்றுதல். இப்போ வந்துட்டு என்னென்னா 0. இப்போ வந்து இதில் இருங்க 0.3 பார் அப்படின்றதுனா இதை வந்துட்டு P/Q வடிவில் எழுதுங்கன்னு சொல்லி குரூப் 4லேயே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இந்த மாதிரி மாடலில். ஸோ இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா x அப்படின்னு எடுத்துகிட்டு 0. இதுக்கு மீனிங் என்ன? இந்த பார் போட்டாங்கன்னா 3 போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கோட மீனிங் இது வந்து வேல்யூ எழுதிட்டோம். இதில் வந்து இந்த பக்கம் எந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு பார் இருக்குன்னு பாருங்கள். ஒரு இதில் பார் இருக்கா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 10xன்னு போடணும். ஓகே, 10x இப்போ இந்த பக்கம் 10xனா என்ன அர்த்தம்? 10ஆல் பெருக்கிறேன். இந்த பக்கம் 10ஆல் பெருக்கிறேன். அப்போ 10ஆல் பெருக்கும் போது புள்ளி வந்து என்ன செஞ்சிடும்? ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடும். அப்போ 3.333 போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9x இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ x 1/3. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சம்ஸ் வந்து போடணும். இதே மாதிரி தான் எந்த இது கொடுத்துருந்தாலும் இப்போ 2.214 பார்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு x அப்படின்னு எடுத்துருவீங்க. x என்ன வந்துடும்? 2.214 போயிட்டே இருக்கும். ஓகே, இதை வந்து x. அப்போ இந்த புள்ளிக்கு அடுத்து நம்மளுக்கு எத்தனை டிஜிட்டில் பார் இருக்குது? 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அப்போ 1000 x அப்போ 1000ஆல் இதை பெருக்குன்னா எத்தனை ஸ்தானங்கள் தள்ளி வரணும்? 3 ஸ்தானம் தள்ளி வரணும். அப்போ ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, 214. ஸோ மீது வந்து 214 அப்படியே வரும். ஓகே, ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? 999 x 2214 அப்படின்னு இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் இதில் மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 2214/999. இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம் வந்து போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருமானதையும் செக் பண்ணணும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் போடணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் போகிறதுக்கு இந்த மாதிரி மாடலையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சு ஒரு சம் கேட்பாங்க. ஓகேங்களா? யூனிட் டிஜிட் வச்சு உங்களுக்கு தெரியும், யூனிட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் பெருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ 362 இன்ட்டு 367 இன்ட்டு
463 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து 1வது இலக்க எண் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. 1வது இலக்க எண். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன யூனிட் டிஜிட் இருக்கோ அதை மட்டும் பெருக்கி அதில் யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து எழுதினாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1வது இலக்க எண் கிடச்சிடும். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய பேசிக்கான இப்போ குரூப் 4ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டம். அடுத்து நம்பர் சிஸ்டத்துலேயே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜிபியில் கேட்பாங்க. இதுவும் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டு தான், ஏபிஜிபி. ஓகே, ஏபிஜிபி. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள் அப்படின்வாங்க. ஸ்பெஷல் சீரீஸ், சிறப்பு தொடர்கள். ஸோ இந்த மூணையும் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஏபிஜிபி, ஸ்பெஷல். ஸோ இதோட ஃபார்முலா மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் வந்து ஏபி. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ எண்ணாவது உறுப்பு அப்படின்னாவே டிஎன். டிஎன்றா டீனா கடைசி உறுப்பு, எண்ணுனா எத்தனையாவது உறுப்பு. இப்போ நான் வந்து 50வது உறுப்பு எனக்கு வேணும். ஒரு வரிசையில் ஒரு தொடர் வரிசை இருக்குது, 1 2 3 4 வரிசையாக இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு 50வது உறுப்பு 60வது உறுப்பு அப்படின்றது வேணும்னா அதுக்கு தான் டிஎன், எண்ணாவது உறுப்பு அப்படின்றது. ஸோ அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + n - 1 × d. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ், கூட்டுத்தொடரில் கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இதை வச்சு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரியாக இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்றது a + d, a + 2d, அதுக்கடுத்து a + 3dன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து முதல் உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, இரண்டாவது உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. அதாவது a + d - a அப்படின்னு போடணும். அதாவது இரண்டாவது உறுப்பு, சரி இது வந்து இரண்டாவது உறுப்பில் பொது விகிதம். ஓகே, பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா a + d, ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பொது வித்தியாசம் டி. ஓகே. ஸோ அப்போ இதில் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு, டி வந்து பொது வித்தியாசம். ஓகே, பொது வித்தியாசம். எண்ணுன்றது எத்தனாவது உறுப்பு. இப்போ நான் 50வது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறேன்னா 50ன்றது எண். ஓகே. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது பொது வித்தியாசம். ஓகே, என்னன்றது எத்தனையாவது உறுப்பு. இதுதான் இந்த ஃபார்முலாவில் மெயினானது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதல். கூட்டுத்தொடர்லேயே கூடுதல் காண்றதுக்கான ஃபார்முலா கொடுத்து கேட்பாங்க. ஸோ கூடுதல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்என். ஓகே, எண் உறுப்புகளின் கூடுதல். இதுதான் எஸ்என் என்ற மீனிங் வந்து எண் உறுப்புகளின் கூடுதல். ஸோ எண் உறுப்புகளின் கூடுதலில் 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து n/2 2a + n - 1 × d. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இதில் வந்து n தெரியும், a தெரியும், d தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கல, என்னன்றது ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது பொது வித்தியாசம், என்னன்றது எத்தனை உறுப்புகளுக்கு கூடுதல் காண போகிறோம் அப்படின்றது வந்து எண். ஓகே. ஸோ இது வந்து கூடுதலுக்கான ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இதுலேயே என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு டேர்மும் அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்மு லாஸ்ட் டேர்ம் தெரியுது, எண் வந்து இத்தனை இருக்குது அப்படின்ட்டு தெரியுதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா n/2 a + l. ஓகே, ஏன்றது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு உறுப்பு, எல்ன்றது லாஸ்ட் உறுப்பு. ஓகே. ஸோ அதுதான் வந்து a + l அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து Sn = n/2 2a + n - 1 × d, ரெண்டாவது வந்து Sn = n/2 a + l அப்படின்ற ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் தான் நீங்கள் இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ண போகிறீங்க, கூட்டுத்தொடர் ஃபுல்லாமே நம்ம போட போகிறோம். ஓகே. ஸோ அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா கூட்டுத்தொடரில் முக்கியமானது வந்து கூட்டுத்தொடர் 3 அடுத்தடுத்த உறுப்புகள். கூட்டுத்தொடரில் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி எடுக்கணும்னா a - d, a + d. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஸோ வெறுமனே ஃபஸ்ட்டு a + d, a + 2d அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஆன்சர் கொஞ்சம் வராது. ஓகேவா? a - d, a + d கூட்டுத்தொடரில் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ஓகே. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் ஈஸியாக வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் பெருக்குத்தொடர். ஓகே. ஸோ பெருக்குத்தொடரில் எப்படி சீரீஸ் வரும்னா a
ஏஆர் ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஆறாக கூடிக்கிட்டே பெருகிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பெருக்கு தொடர் அப்படின்றது. ஸோ முதல் உறுப்பு இதில் வந்து பார்த்தோன்னா அதே ஏ தான் முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு அதாவது பொது விகிதம். ஓகே, அது வந்து பொது வித்தியாசம்னு சொல்லுவோம், இதில் வந்து பொது விகிதம் சொல்லுவோம். ஓகே, ஸோ பொது வித்தியாசம் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். இதில் வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் டேர்மு டிவைடட் பை முதல் டேர்ம். ஓகே, ஸோ டிவைட் பண்ணணும். ஸோ இதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொது விகிதம் என்ன வருது, ஆர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிச்சி வரணும். அடுத்து முதல் டேர்ம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னாவது டேர்முக்கான ஃபார்முலா, அதாவது ஜிபியில் வந்து பெருக்கு தொடரில் என்னாவது டேர்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் n-1. ஓகே, ஏஆர் பவர் n-1 இதுதான் வந்து டிஎன்கான என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா. ஸோ ஏ தெரியும், ஆர் வந்து பொது விகிதம், என்னன்றது எத்தனையாவது உறுப்பு, இதுதான் வந்து ஃபார்முலா வரும். ஸோ அதே மாதிரி இதில் கூடுதல் இருக்குது. ஸோ இதில் கூடுதல், ஸோ இது எஸ்என்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்துட்டு 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 1 விட ஆர் கம்மியாக இருந்துச்சுன்னா 1லேருந்து ஆரை கழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது எப்படின்னா ஆரோட வேல்யூ வந்துட்டு முழு நம்பராக கிடைக்காம 1/2 3/4 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 - ஃபார்முலா எழுதணும், கூடுதலுக்கான ஃபார்முலா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர் வந்துட்டு 1 விட அதிகமாக கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், r பவர் n -1 டிவைடட் பை r - 1. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா இந்த r பவர் n-க்கு தான் தான் தனியாக இருக்கணும். ஓகே, அந்த r பவர் n-ஓட சேர்த்து தான் இந்த -1. இந்த n-க்கு -1 கிடையாது. அதனால ஃபார்முலாவில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா r பவர் n -1ன்னு போட்டுறாங்க. இந்த n-க்கு -1 கிடையாது. ஓகே, ஸோ r பவர் n இந்த ஹோல் இதுக்கு தான் -1. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சு போடணும். ஃபார்முலாவில் தப்பு பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஆன்சர் வராது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இது பண்ணி போடலாம். சப்போஸ் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஸோ இது வந்து ஆர் வந்து 1 விட சின்னது பெருசு பார்த்தோம். ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா எஸ்என் ஃபார்முலா வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு n × a. ஓகே, ஸோ டோட்டல் எவ்வளோ நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது × a போட்டிங்கன்னா எஸ்என் ஃபார்முலாவில் வந்துடும். ஓகே, சப்போஸ் இதில் இன்ஃபினிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா சில நேரத்தில் ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும்னா நம்மளுக்கு என்னது போய்கிட்டே இருக்கும், தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ 1 - r. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஏ 1 - r இன்ஃபினிட்டி வந்துருச்சுனாவே இன்ஃபினிட்டி இல்லை முடிவிலி அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஒன்று வேர்டில் முடிவிலி வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏ 1 - r அப்படின்ற ஃபார்முலா போட்டு நீங்கள் ஆன்சர் போடணும். ஸோ கண்டிப்பாக ஏபிஜிபிலேருந்து 2 கொஸ்டின் எல்லா குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரியாக ஏபிஜிபியை நல்லா பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து பெருக்கு தொடரில் வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா a/r ஏஆர் இப்படி எடுக்கணும். ஓகே, ஸோ a/r ஏஆர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து ஏபிஜிபியில் இருக்க முக்கியமான ஃபார்முலாஸ். ஸோ இது போக இன்னொன்று சொன்னோம் இல்லையா, ஸ்பெஷல் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷல் தொடருக்கான ஃபார்முலா என்னன்றது பார்த்துடலாம். இப்போ ஸ்பெஷல் தொடர் அப்படின்னா சிறப்பு தொடர்கள் இல்லை ஸ்பெஷல் தொடர் அப்படின்னு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சிறப்பு தொடர். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர் கூடுதல். இப்போ 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எது வரைக்கும் போகிறேன்னா n+ வரைக்கும் போகிறேன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன வரும், n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி வெறும் இயலெண்கள் மட்டும் கொடுத்து கேட்டாங்கன்னா n உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கேட்டாங்கன்னா அதை n × n + 1 டிவைடட் பை 2ன்னு போட்டுடலாம். ஸோ அடுத்து அதோட வர்க்கம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1² 2² + 3² இது வந்து n² வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா இதோட வர்க்கத்து ஃபார்முலா என்னென்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து வர்க்கங்களின் கூடுதல். இதே வந்து கணத்தின் கூடுதல், கணம் கேட்குறாங்க, க்யூப் நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்யூப் நம்பர்ஸ்னால் என்னது 1³
2 கியூபு 3 கியூபு. ஸோ இந்த மாதிரி கியூப் நம்பர்ஸ் வச்சு ப்ளஸ் என் எது வரைக்கும் கேட்குறாங்க, என் கியூப் வரைக்கும் கேட்குறாங்கன்னா இதில் நீ என்ன பண்ணணும்னா n × n+1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ நார்மலாக இயலெண்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இந்த கியூபோட சம் வந்து கிடச்சிரும், கூடுதல் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கு தான் சில இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இதோட கூடுதல் வந்துட்டு இந்த இயலெண்களின் கூடுதல் இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்கன்னா கேன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதோட கூடுதல் வந்து கே. அப்போ வந்து கியூபோட கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கியூபோட கூடுதல் நம்மளுக்கு என்ன வரும், கே ஸ்கொயர். ஏன்னா இது வந்து இந்த வேல்யூ கே அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ கே ஸ்கொயர் அப்படின்னுவோம். இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும்னா இந்த கியூபோட வேல்யூ கே ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த இயலெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, கே ஸ்கொயர்னா கே அப்படின்னு வேல்யூ வரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு சிறப்பு தொடர்களுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ இதில் இருந்து தான் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிறப்பு தொடர்லேருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சுருக்குக. ஓகேவா, சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. இந்த சுருக்க டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் தான். ஓகேவா. ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூலில் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரணும். ஓகே, ஸோ அந்த மைண்டில் வந்துட்டாவே உங்களுக்கு போர்ட் மாஸில் சிம்பிளிஃபிகேஷனில் எங்கேயும் தப்பு பண்ண மாட்டேங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்கள் மொத்தம் எத்தனை ப்ராக்கெட் வகையான ப்ராக்கெட் இருக்குது உங்களுக்கு, மொத்தம் வந்துட்டு 4 டைப் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு சாதாரண அடைப்புக்குறி ப்ராக்கெட்டு, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி கன அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கியூப் ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அப்புறம் மாடுலஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ராக்கெட்டில் அதோட வகைகள். சப்போஸ் இதில் எந்த ப்ராக்கெட் சார் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது எப்போயுமே இந்த மாதிரி அடைப்புக்குறிக்குள்ளே இருக்க ப்ராக்கெட் தான் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கேர்லி பண்ணணும். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் கடைசியாக கொடுத்துருக்கிறத பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேர்லி கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க மைனஸ், அப்புறம் வந்து ஒரு அடைப்பு கொடுத்துட்டாங்க, அப்புறம் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எதை பண்ணணும்னா இங்கே இருக்கிறது தான் பண்ணணும். ஓகே, இது ரெண்டையும் பண்ணி முடிச்சுட்டு தான் ஃபைனலாக இந்த கேர்லி ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் முடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க ஒரு ப்ராக்கெட்டாக நீங்கள் சுருக்கிட்டு கடைசியாக மெயினாக எந்த ப்ராக்கெட் கொடுக்குறாங்களோ அதுக்கடுத்து அந்த ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ப்ராக்கெட்டுக்கான மீனிங். அடுத்து ஆஃப்ன்றது ஒன்றும் இல்லை, பெருக்கல் தான் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுப்பாங்க, தமிழில் வந்து இன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து ஆஃப்னு கொடுப்பாங்க, தமிழில் வந்து இன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு 70 ஆஃப் 100 அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் வந்து 100 அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கணும்னு அர்த்தம். ஓகே, 2 நம்பரையும் பெருக்குங்க அப்படின்றது தான் இதுக்கு மீனிங், ஆஃப்ன்றதுக்கு மீனிங். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னு இல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது ஆஃப் அப்படின்றது. அடுத்து உங்களுக்கு தெரியும் டிவிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு போட மாதத்தில் நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதில்ல வகுத்தல் தான் யூஸ் பண்ணணும். வகுத்தலுக்கு அடுத்து பெருக்கலுக்கு அடுத்து இது ஒரு ரூலு. ஸோ அடுத்த சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + 2ab + b². ஓகே, ஸோ அதே மாதிரி a - b த ஹோல் ஸ்கொயர்னா a² - 2ab + b². ஓகே, ஸோ அடுத்து a³ + b³ ஃபார்முலா என்னது, a³ + b³ ஃபார்முலா என்னது, a + b a² - ab b². ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் போட்டுட்டு உள்ளே வரும்போது ஏபிக்கு மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஓகே, சப்போஸ் இங்கே a³ - b³ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபார்முலா என்ன வரும், a - b a² + ab + b². ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே உள்ளே வந்து நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் மாற்றி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் என்ன இருக்குது, a + b த ஹோல் க்யூப்
ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி போடலாம்? a cube minus a cube plus b cube plus 3a squared b plus 3b squared a. ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருந்தால் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஓகே. ஸோ அதே மாதிரி a மைனஸ் b ஹோல் க்யூப். ஸோ இதுக்கு வந்து a cube மைனஸ் b cube மைனஸ் 3a ஸ்கொயர்ட் b ப்ளஸ் 3b ஸ்கொயர்ட் a. ஓகே. ஸோ இதில் வந்து இது மூணுக்கும் வரும். லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ்ன்னு போடணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சு போடுங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், a மைனஸ் b a ப்ளஸ் b. ஓகே. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன போடலாம்? நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் c க்யூப் மைனஸ் 3abc. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணலாம்? a ப்ளஸ் b ப்ளஸ் c a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சுருக்குகளில் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு மேலே எங்கேயும் டிவைட் பண்ண சொல்லி சில சம்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சம்முக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணி போட முடியும். ஸோ அதனால் கம்பல்சரி அந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் மட்டும் பார்த்துட்டோம்னா 9.8 க்யூபு மைனஸ் 6.3 க்யூபு டிவைட் பை 6.8 க்யூபு டிவைட் பை 9.8 ஸ்கொயர் ப்ளஸ் 9.8 இன்ட்டு 6.8 ப்ளஸ் 6.8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு மேலே 9.8 க்யூப்னா என்ன பண்ணலாம்? இங்கே ஏ போடலாமா? அப்போ ஏ க்யூப்பு, இங்கே பி க்யூப்பு. ஸோ அதேமாதிரி இங்கே ஏ ஸ்கொயரு, இங்கே வந்து ஏ இன்ட்டு பி, இங்கே வந்து பி ஸ்கொயர். ஓகே. அப்போ என்ன ஃபார்முலா வருது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா வருது. ஸோ அப்போ இந்த டேர்மும் இங்கே மேலே இந்த ஃபார்முலாவுக்கு விரிச்சு எழுதுனீங்கன்னா மேலே வர டேர்மும் கேன்சல் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக ஆன்சர் எப்படி வந்துடும்னா ஏ மைனஸ் பின்னு மட்டும் வரும். ஓகே. a மைனஸ் பி. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3 அப்படின்றது ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக போகிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் மிக மிக அவசியம். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுட்டு ஈஸியாக பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சுருக்கு அதுக்கான முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோடமாஸ் ரூலும் ப்ளஸ் இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா இருந்தாலே போதும். சுருக்கில் இந்த மாதிரி மாடல் தான் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அது ஈஸியாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சுருக்க சம்மு முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பார்க்க வேண்டியது வந்து எல்சிஎம். ஓகே. எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எல்சிஎம் அண்டு ஹச்சிஎஃப். ஸோ இந்த ரெண்டுலேருந்து கம்பல்சரியாக கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் முதல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா அதோட பெருக்கு தொகை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டு நம்பரை பெருக்கும் போது அதோட பெருக்கு தொகையும், அதாவது ரெண்டு நம்பர், இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பெருக்கும் போது அதோட பெருக்கு தொகை வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்பும் பெருக்கி கிடைப்பதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து முதல் ஃபார்முலா, எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் முதல் ஃபார்முலா. ஸோ ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் கொடுத்து கேட்குறது. இப்போ வந்துட்டு சப்போஸ் 1/2, 3/5, 4/7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ ஹச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா
மேலே இருக்கிறதுக்கு அதாவது என்ன கேட்குறாங்களோ அது வந்து மேலே இருக்க நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, ஸோ அப்போ மேலே இருக்கிறது என்னது? தொகுதி. அப்போ தொகுதி HCF ஆஃப் தொகுதிக்கு வந்து HCF டிவைடட் பை கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM ஆஃப் பகுதி. ஓகே, சப்போஸ் இதுலேயே எனக்கு LCM கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மேலே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிச்சிடுறேன். LCM ஆஃப் தொகுதி கீழே இருக்கிறதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கேட்கும் போது என்ன கேட்குறாங்களோ அதை தொகுதி கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் LCM வந்து பகுதி கண்டுபிடிக்கணும். இப்போ HCF கேட்டாங்கன்னா தொகுதிக்கு வந்து HCF, LCM வந்து பகுதி கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி LCM கேட்டாங்கன்னா தொகுதிக்கு வந்து LCM, HCF வந்து பகுதி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு LCM அண்ட் HCFல முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ அடுத்து LCM HCFல உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரேஷியோ கொடுத்து சில சம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ரேஷியோ கொடுத்து சம் கேட்பாங்க. இப்போ AS/B அப்படின்னு ரேஷியோ இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா HCF என்ன, LCM என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ரேஷியோ கொடுத்துட்டு HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த HCF எடுத்து ரேஷியோவில் பெருக்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த 2 நம்பர்ஸ் கிடச்சிரும். A இன்ட்டு HCF, B இன்ட்டு HCF, அந்த 2 நம்பர் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிரும். இதுதான் வந்துட்டு ரேஷியோவில் உங்களுக்கு கேட்குறது. ஸோ சப்போஸ் A/B LCM கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. HCF கொடுத்தா நீங்கள் டேரெக்டாக பெருக்கி ஆன்சர் 2 நம்பர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இதுக்கு LCM கேட்குறாங்களா HCF கேட்குறாங்க கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் 2 நம்பர் கொடுத்து LCM கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ LCM டிவைடட் பை AB பெருக்கல் பலன். ஓகே, அந்த ரேஷியோட பெருக்கல் பலன் சீக்வல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா HCFனு வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை LCM கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு LCM மேலே போட்டுக்கிட்டு கீழே வந்து இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதோட பெருக்கல் பலனை எழுதிடணும். A இன்ட்டு B பெருக்கல் பலன் சீக்வல் டு HCF. ஓகே, ஸோ இதை பெருக்கி HCF கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த HCF வச்சு A/B இது 2ஐயும் டேரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ அப்படி வச்சு போடலாம். இது வந்து ரேஷியோ சம்முக்கு, அதாவது ரேஷியோ வச்சு LCM கேட்டாங்கன்னா இந்த சம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் LCM சம்மில் உங்களுக்கு LCM HCF சம்மில் என்ன வந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தை. ஓகே, ஸோ அதாவது கிரேட்டஸ்ட் மீன்ஸ் மிகப்பெரிய அப்படின்ற மாதிரி, மிகப்பெரிய, மிக நீளமான அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கம்பல்சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட்ன்ற வார்த்தை, மிக நீளமான, மிகப்பெரிய அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி மிகச்சிறிய இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா, மிக சிறிய அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். இது வந்து பேசிக்காக HCF LCMல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மினிமமாக உங்களுக்கு LCM அண்ட் HCFல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். வேறு எதுவும் பெருசாக இதில் ஃபார்முலாஸ் கிடையாது. நார்மலாக நீங்கள் LCM எப்படி கண்டுபிடிக்கணும், HCF எப்படி கண்டுபிடிக்கணுமோ அதை வச்சு போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ஃபார்முலாஸ் கிடையாது. பட் ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் சொல்லணும் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? A வந்து இப்போ 10 டேஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைம் அண்டு ஒர்க்கு. ஓகே, இப்போ A வந்து 10 டேஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி B வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒரு 20 டேஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 1/10 இது வந்து 1/20 போட்டு 2ஐயும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா x + y டிவைடட் பை xy. ஓகே, ஸோ எக்ஸ் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல. ABயில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ A + B டிவைடட் பை AB. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா போட்டாலே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த 10, 20 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர். இதை நீங்கள் எதையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். இது ஒரு ஃபார்முலா. இது வந்து ஒரு சின்ன இது வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் தான், இது ஃபார்முலா கூட கிடையாது. இது வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருவாங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருவாங்க 10 டேஸு. ஸோ அதே மாதிரி ஏபியோட வேல்யூ கொடுத்துருவாங்க 5 டேஸ். ஓகே, ஒய் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ XY எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்?
இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது உங்களுக்கு x மைனஸ் ஒய், இதோட ஃபார்முலா என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா என்ன வந்துன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏ கொடுத்துட்டு ஏபி கொடுத்துட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சப்போஸ் இது 3 இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஷார்ட்கட் போடலாம்னா எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா இது 3 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிம்பிளான டைம் அண்ட் ஒர்க்கான ஃபார்முலாஸ். ஸோ அதுக்கடுத்து நேராக டைம் அண்ட் ஒர்க் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மென்னு ஒர்க்கு ஹவர்ஸ் வச்சு வர ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 10 மென் 10 ஆண்கள் ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு 10 ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 ஆண்கள் 10 நாளில் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதே வேலையை முடிக்கிறதுக்கு 20 ஆண்கள் வந்துட்டு 20 நாட்களில் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குனா இது டேரெக்டாக நீங்கள் அப்படி எழுதுங்க. இது வந்து M1, இது வந்து D1, ஓகே, இது வந்து H1, இது வந்து M2, D2, H2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ M1 D1 H1 = M2 D2 H2. ஓகே, ஸோ இது டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா இதில் தூக்கி நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணுமோ. இப்போ ஒரு டே கொடுக்காமல் இருக்கலாம், நீங்கள் டேவை எக்ஸ்னு வச்சுட்டு பண்ணுங்கள். மென் கொடுக்காம இருந்தால் மென்னை எக்ஸ்னு வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு போயிட்டு பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இதுலேயே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒர்க்கும் சம்பளம் வேஜஸ்ன்னு சொல்லி 2 இது கொடுத்துருவாங்க. W ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன தான் வரும் W. ஸோ இந்த மாதிரி இது மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாற்ற தேவையில்லை, ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதாவது M1 D1 H1 W2 இங்கே வரணும். W2 வேல்யூவை இங்கே முதலே போட்டுறணும். அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா M2 D2 H2 W1. ஓகே, ஸோ இந்த வேல்யூவும் போடணும். ஓகே, இதை போட்டிங்கன்னா சப்போஸ் வேஜஸ் சம்பளமோ ஒர்க்கோ ஓகே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு நான் இதை சொன்னேன் இல்லையா, மேலேயே வந்துட்டு இப்போ 10 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 120 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவரை கட்டுறாங்க அப்படின்னா அந்த 120 மீட்டர் உயரமுள்ள சுவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட ஒர்க்கு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம ஒர்க்குன்னு எடுத்துக்கிறணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் W1 இவங்க பண்ணுறது 120 மீட்டர் W1 அப்படின்னா அந்த அடுத்தது பண்ணுறது வந்து W2வாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சு சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ சில சம்லாம் அடிக்கடி கேட்பாங்க இல்லையா, 5 சிலந்திகள் வந்து 5 வலையை பின்பதற்கு 5 நாட்கள் ஆகிறது. அதே மாதிரி ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்றதுக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அதை கிளியராக பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவும் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. உங்களுக்கு இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க சிம்பிளான ஃபார்முலாஸ் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சம்முக்குள்ளெல்லாம் நம்ம போகல. ஓகே, ஜஸ்ட் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதை வந்து ஒரு ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஃபார்முலா ஒரு தடவை நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ அதனால் ஃபார்முலாவை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து சதவீதம். ஓகேவா, சதவீதம். இப்போ சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, X% அது எப்படி எழுதுவீங்க, X/100. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு 20% இருக்குது அப்படின்னா 20% எப்படி எழுதுவீங்க, 20/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/5. ஓகேவா, ஸோ இதுதான் பர்சன்டேஜோட சிம்பிளிஃபிகேஷன். ஓகே,
ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன ஃபார்முலா கொடுப்பாங்கன்னா, அதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நான் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா, நான் வாங்கி அந்த பொருளை ஒரு 10% அதிகப்படுத்தி வாங்குறேன், 10% குறைவாக விற்கிறேன் அப்படின்னா என்னோட லாப நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அந்த சம்மில் 2% மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A% நான் அதிகமாக வாங்குகிறேன், P% வந்து குறைவாக வாங்குகிறேன். ஓகே, ஸோ P% குறைவாக இருக்குது. அதாவது ஒரு பொருளில் 10% அதிகமாக 10% அதிகமாக வாங்கி 10% குறைவாக விற்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா என்னோட லாப நட்டம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, A - B - AB டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு என்னென்னா, ஏன்றது ப்ளஸில் இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யுது, அதிகரிக்குது. பின்றது மைனஸில் இருக்குது, அப்போ என்ன பண்ணுது, உங்களுக்கு குறையுது அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் A + B - B போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், குறையும் கூடுதல் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி வச்சிங்கன்னா A இது வந்துட்டு குறையுது, B வந்து கூடுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அதே தான். ஓகேங்களா, ஸோ -A + B - AB டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அதே இதில் A குறையுது, Bயும் குறையுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், -A - B + ABன்னு ஆயிரும். அந்த சைனை மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கனாவே வந்துடும். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம், ரெண்டுமே அதிகரிக்குது, ஏவும் அதிகரிக்குது, பியும் அதிகரிக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், A + B + A + A × B டிவைடட் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம்மில் வந்து ஈஸியாக ஆன்சர் உங்களுக்கு போட முடியும். ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணால், ராமனுடைய வருமானம் 50% குறைக்கப்பட்டு. ஓகே, ஸோ ராமனுடைய வருமானம் என்ன பண்ணுறாங்க, 50% ஃபஸ்ட்டு குறைக்கிறாங்க, பின்னர் 50% அதிகப்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ 50% குறைச்சி 50%, அப்போ இதில் எங்கே வருது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு வந்து குறைக்கிறாங்க, அப்புறம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து -50 + 50 -50 × 50 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ அப்போ இங்கே 0 0 அடிச்சிடலாமா, ஸோ இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். ஸோ -25. ஸோ எனக்கு -25% என்ன குறையுது, என்னோடய சம்பளம் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ கூடுதா குறையுதான்னு பார்த்துட்டு அதுக்கான ஃபார்முலா எடுத்து சப்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து பர்சன்டேஜில் முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது கொடுத்துருக்க சம்மில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளோ சதவீதம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 25% ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன போடணும்னா, 100 × R டிவைடட் பை 100 ± R. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் போடணும். ஸோ இந்த R ஒரு வேல்யூ சொன்னேன் இல்லையா, பர்சன்டேஜ் ரேட், அந்த இதை மட்டும் இதில் தூக்கி சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதில் நான் சொன்ன சம் என்னது, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% என்னவா இருக்குது, குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டின். அப்போ 25% குறைவு அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, 100 × R டிவைடட் பை 100 - R. இங்கே +R- போட்டோம் இல்லையா, ஸோ இங்கே வந்து குறைவுனால மைனஸ் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்கே அதிகம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன எடுத்துக்குவேன், ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவேன். ஸோ டேரெக்டாக இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 25 டிவைடட் பை 100 - 25. ஸோ அப்போ 100 × 25 டிவைடட் பை 75. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், 3. ஸோ அப்போ 100/3. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 33 1/3. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பர்சன்டேஜ் சம்மில் ஒரே ஒரு வேல்யூ பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா நீ இந்த ஃபார்முலா 100 × R 100 ± R, அது குறைஞ்சிருச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும், கூடி இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா மிக முக்கியமான பர்சன்டேஜ் ஃபார்முலா, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ அடுத்து பர்சன்டேஜ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது, நிறைய ஃபீல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் அண்ட் மிஸ்ஸிங் சம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பாப்புலேஷன் சம்முக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் n years, n வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்முலாவை போட்டு எழுதிடணும். அதாவது p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் டைரெக்டாக போட்டுறணும். இதில் வேறு எதுவுமே உங்களுக்கு இது கிடையாது. சப்போஸ் n வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, எகோ n வருடங்களுக்கு எகோ முன்னால் அப்படின்னு கேட்குறாங்கன்னா p/1 + r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ ஆஃப்டர்னு கேட்டாங்கன்னா p இன்ட்டு எகோன்னு கேட்டாங்கன்னா p டிவைடட் பை இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாப்புலேஷனுக்கு. ஸோ அதேமாதிரி மிஷின் சம். ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா மிஷின் இயந்திரம் கேட்பாங்க. அதாவது ஒரு இயந்திரத்தை நான் இப்போ வாங்குகிறேன், 2 வருஷம் கழிச்சு அந்த இயந்திரத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு n வருடங்களுக்கு பிறகு, ஓகே, ஆஃப்டர் n இயர்ஸ். ஆஃப்டர் n இயர்ஸ்னால் ஃபார்முலா என்ன வரும், p இன்ட்டு 1 - r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இயந்திரம்ன்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் அதோட வேல்யூ என்ன பண்ணும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நான் ஒரு பைக் வாங்குறேன்னா அதோட பைக்கோட வேல்யூ வந்துட்டு எனக்கு 1 லட்சம்னா அடுத்தடுத்த வருஷத்தில் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே தான். நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் விற்க முடியும். ஸோ ஆனால் மக்கள் தொகைன்றது உங்களுக்கு என்ன ஆகும், வருஷத்துக்கு வருஷம் பெருகிக்கிட்டே போகும். அதனால தான் மக்கள் தொகைக்கு இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸும் இயந்திரத்துக்கு இந்த இடத்துல நம்ம மைனஸும் போடுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் எகோ n இயர்ஸ் எகோ கொடுத்தாங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணணும்னா p/1 - r/100 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ அதே தான் இதில் வந்து மைனஸ் சிம்பிள் மட்டும் மாறிக்கும். ஓகே, மைனஸ்ன்றது ஏன் போடுறோம், டிப்ரிஷியேஷன். அதாவது இயந்திரம் வந்து வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். அதில் வந்துட்டு ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்பவும் போல் இருக்கிறதுனால, அதாவது பாப்புலேஷன் வந்து கூட்டிகிட்டே போகிறதுனால ப்ளஸ் போடுறோம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 சம்மில் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த பாப்புலேஷன் சம்மும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதையும் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பர்சன்டேஜில் இருக்க பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஓரளவு படித்தாலே போதும். பர்சன்டேஜ்லேருந்து எந்த சம் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப பெரிய இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தாவே போதுமானது தான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அர்த்தம், ரேஷியோனா எப்படி கொடுப்பாங்க, a/bன்னு கொடுப்பாங்க. இந்த a/b நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், a/bன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறது வந்து a/bன்னு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், a/b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அது மெயினான ஒன்று. ஸோ அடுத்து வந்து ப்ரொபோஷனல் கேட்பாங்க, ரேஷியோ ப்ரொபோஷன் கேட்பாங்க. ஸோ ப்ரொபோஷன் கேட்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், a/b c/d. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ 2 வேல்யூ கொடுத்துட்டு 3ஆவது வேல்யூ கேட்பாங்க, 3 வேல்யூ கொடுத்துட்டு 4ஆவது வேல்யூ கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும், இது 2ஐயும் பெருக்கல் தொகையும் இது 2ஐயும் பெருக்கல் பலனும் உங்களுக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ a/d = bc. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு அடுத்த ப்ரொபோர்ஷன் என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், AD × BC. ஓகே, சப்போஸ் இப்போ எனக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 1:2, இதோட 3ஆவது ப்ரொபோஷல் என்னன்னு கேட்குறாங்க, 3rd ப்ரொபோஷல். ஓகே, 3ஆவது விகிதம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுவேன்னா நான் 1:2 2:xன்னு எழுதுவேன். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், x = 4. ஓகே, ஸோ அப்போ எனக்கு நான் 3ஆவது விகிதம் என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். ஓகே, இது வந்து A, இது B, இது B, இது C, அந்த மாதிரி 4ன்னு நான் எழுதுவேன். ஸோ இதுதான் வந்து 3ஆவது விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயே 4ஆவது விகிதம் கேட்பாங்க. ஸோ எப்படின்னா இப்போ வந்து இங்கே 1:2:3ன்னு கொடுத்துட்டாங்க, 4ஆவது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4th ப்ரொபோஷன் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், x = 6. ஓகே, x = 6. அது ஃபார்முலா என்னது, AD = BC, AD = BC. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து x = 6ன்னு கிடைச்சோம். இது பேசிக்கான உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் விகித சமத்துக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோலேயும் மீன் ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ சராசரி விகிதம் என்னன்னு கேட்பாங்க. சராசரி விகிதம் சில இது கொடுத்துட்டு சராசரி விகிதம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ சராசரி விகிதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ a/b 2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட சராசரி விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா √of எடுத்துடணும், AB. ஓகே, சராசரி விகிதம் வந்து √of AB. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள்ஸு 2 and 8. ஓகே,
ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. 2ன்ற நம்பர் 8ஓட நம்பர், இதோட சராசரி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சராசரி விகிதம்னா நான் என்ன பண்ணுவேன், √2 × 8ன்னு எழுதுவேன். அப்போ √16. ஸோ எனக்கு ரிமைனிங் என்ன வரும், வெளிலேருந்து எடுத்தேன்னா 4. இந்த 4 தான் எனக்கு வந்து சராசரி விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அது வச்சுக்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டூப்ளிகேட் விகிதம் அப்படின்னு, இருமடங்கு விகிதங்கள், டூப்ளிகேட் விகிதம் அல்லது இருமடங்கு விகிதம் A/B அப்படின்னா A² B². இது டேரெக்டாக அப்படியே ஸ்கொயர் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து டூப்ளிகேட் அல்லது இருமடங்கு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ட்ரிபிள்கேட்னா கியூப். ஓகே, ஸோ இங்கே A² போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி A³ B³ அப்படின்னு போகிறது ட்ரிபிள்கேட் அப்படின்றது, மும்மடங்கு அப்படின்றது. இதுதான் நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடிய ரேஷியோ சம்ஸ். ஓகே, ஸோ ரேஷியோவில் கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ் வச்சு கேட்கக்கூடியது இதுதான். ஸோ இதை வச்சு ரேஷியோலாம் ரொம்ப சிம்பிளான சம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் மெயினாக வந்து சின்ன சின்ன சம் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ரேஷியோ சம் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதில் எந்த கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இது வந்து ரேஷியோ. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண முடியும், இந்த இதுக்குள்ளேயே போக முடியும் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் அடுத்தது. அது என்னென்னா ஏரியா அண்டு வால்யூம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரப்பு பார்த்துடலாம். ஏரியா அண்டு வால்யூம், பரப்பு. ஸோ பரப்புக்கான ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு சதுரம். ஓகே, ஸோ சதுரத்துக்கான பரப்பு என்னது, A². ஓகே, ஸோ சதுரம் எப்படி இருக்குன்னா A இருக்கும். ஸோ A² வந்து சதுரத்துக்கான பரப்பு. ஸோ அதே மாதிரி சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4A. சுற்றளவு வந்து 4 பக்கம் AA இருக்கிறதுனால சுற்றளவு 4A. அடுத்து மூலைவிட்டம், டயக்னல்ஸ் மூலைவிட்டம் A√2. ஓகே, A√2 D = A√2 வந்துட்டு மூலைவிட்டம். இந்த மூலைவிட்டத்தை வச்சு பரப்புக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ என்னது, ½ D². ஓகே, ½ D²ன்றது மூலைவிட்டத்தை வச்சு, அதாவது மூலைவிட்டம் மட்டும் கொடுத்தாங்கன்னா பரப்பு கண்டுபிடிச்சலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி மூலைவிட்டம்ன்றது என்னது, நடுவில் உங்களுக்கு வருது இல்லையா, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகுது இல்லையா, இது இங்கேருந்து இந்த மூலைவிட்டத்துக்கு வரையக்கூடியது தான் D. ஓகே, இதுதான் வந்து மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பரப்புக்கான ஃபார்முலா A², சுற்றளவு 4A, மூலைவிட்டம் A√2, பரப்பு வந்து ½ D². ஓகே, ஸோ மூலைவிட்டம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா ½ D². ஸோ இதுதான் வந்துட்டு சதுரத்துக்கான ஃபார்முலாஸ். ஸோ அப்படியே வந்தோன்னா செவ்வகம். ஸோ செவ்வகத்துக்கான ஃபார்முலாஸ் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ செவ்வகத்துக்கான ஃபார்முலாஸ் நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு எப்படி என்னென்ன கொடுப்பாங்க, பரப்பு ஃபஸ்ட்டு, அதே மாதிரி செவ்வகம். ஸோ செவ்வகம்ன்றது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, L × B, இது நடுவில் போகிறது மூலைவிட்டம் D. ஓகே, ஸோ இதுதான் வந்து செவ்வகம். ஸோ இதில் செவ்வகத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா L × B. ஓகே, லென்த்தையும் நீளம் × அகலம், இதுதான் வந்து செவ்வகத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இங்கே L, இங்கே L இருக்கும், LB இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும், 2L + B. ஓகே, 2 LBயும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி D மூலைவிட்டம் = நம்மளுக்கு இங்கே வந்து மூலைவிட்டம் என்ன வந்துடும், √L² + B². இதுதான் வந்து மூலைவிட்டம், அதாவது D² = L² + B². ஸோ இந்த தான் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √L² + B² வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பொதுவாக செவ்வகத்தோட பரப்புக்கான ஃபார்முலா, சுற்றளவு மற்றும் மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு 4 சுவர் உள்ள அறையின் பரப்பு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்க, 4 சுவர் உள்ள அறையின் பரப்பு, அதாவது ஒரு அறை இருக்குன்னா 4 சுவர் இருக்கும் இல்லையா, அந்த 4 சுவரோட பரப்பு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, சுவரோட பரப்பு மட்டும் கேட்குறாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா 2L + B × H. ஓகே, 2L + B × H. இதான் 4 பரப்புள்ள சுவர்களின் பரப்பளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இணைகரம். ஸோ இந்த இணைகரம், சாய் சதுரம், நாற்கரம், இதோட பரப்புக்கான ஃபார்முலாஸையும் கொஞ்சம் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ எப்போவுமே சதுரம் செவ்வகத்தில் மட்டும் கேட்க மாட்டாங்க, இணைகரம், நாற்கரம், சாய் சதுரம் இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ அதனால் இதோட ஃபார்முலாஸும் படிச்சுட்டு போயிருங்க. ஸோ இணைகரம்ன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செவ்வகமே கொஞ்சம் சாய்வாக இருந்துச்சுன்னா அதான் வந்து உங்களுக்கு என்னது இணைகரம்ன்றது. ஸோ பரப்புக்கான ஃபார்முலா என்னது, உங்களுக்கு இணையது பரப்புக்கான காரணம்னா P × H. ஓகே, ஸோ B × Hன்றது தான் பரப்புக்கான உங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ Hன்றது இதோட உயரம் சொல்லுவாங்க, Bன்றது
அகலம். ஓகே, ஸோ இங்கே கீழே இருக்கிறது வந்து அகலம். ஸோ சுற்றளவு வந்துட்டு 2 × AB. ஓகே, ஸோ இதுக்கும் என்னதான் எதிர்பக்கங்கள் உங்களுக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் 2 × A + B தான் உங்களுக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி இணையத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சாய் சதுரம், ராம்பஸ், சாய் சதுரம். ஸோ சாய் சதுரத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சாய் சதுரம் ஃபஸ்ட்டு வந்து அதோட பிக்சரை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ சாய் சதுரத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் சாய் சதுரம் இருக்கும். ஸோ 4 பக்கமும் ஒரு சதுரம் தான் இது வந்து. அப்போ 4 பக்கமும் ஈக்குவல். இது வந்து மூளை விட்டம் வந்து வேறுபடும், T1 D2 இருக்கும். அப்போ சாய் சதுரத்துக்கான பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ½ × D1 × D2. இதுதான் வந்து சாய் சதுரத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா. இதேமாரி சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4A. ஓகே, 4 பக்கம் ஏஏ இருக்கிறதுனால சுற்றளவு வந்து 4A அப்படின்னு வரும். சாய் சதுரம் பரப்புக்கான ஃபார்முலா என்னது, ½ × D1 × D2 அப்படின்றது சாய் சதுரம் பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி சரிவகம். ஸோ சரிவகம்ன்றது எப்படி இருக்கும்னா இப்படி 2 பக்கமும் கொஞ்சம் சரிந்த மணிக்கு காணப்படுறது தான் சரிவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, ஸோ இது வேறு ஷேப்லாம் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மாடல் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படினாலும், அதாவது ஒரு பக்கம் நீளமாக இருக்கலாம், இந்த பக்கம் வந்து இங்கே 2 பக்கம் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சரிவாக, அதாவது 2 பக்கம் சரிவாக இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து ஈக்குவலாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பக்கம் A, ஒரு பக்கம் B கொடுத்துருப்பாங்க. இது வந்து H. ஓகே, ஸோ இதை வச்சு ஃபார்முலா எழுதுனா பரப்புக்கான சரிவகத்தோட பரப்பு அப்படின்னு ட்ராபிசம், சரிவகத்துக்கான பரப்பு அப்படின்னா ½ × A + B × H. ஓகே, ½ × A + B × H. சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 பக்கம் கூட்டணும், AB BC CD DA. ஓகே, ஸோ அதாவது இது A, இது B, இது C, இது D அப்படின்னா 4 பக்கம் வெவ்வேறாக இருக்கிறதுனால 4 பக்கத்தையும் கூட்டணும்னா சுற்றளவு கிடச்சிடும், சரிவகத்தோட சுற்றளவு கிடச்சிடும். ஸோ பரப்புக்கான ஃபார்முலா ½ × A + B × H. ஓகே, இதோட உயரம். இது வந்து சரிவகத்துக்கான ஃபார்முலாஸ். அடுத்து உங்களுக்கு குவாட்ரிலேட்ரல், நாற்கரம். ஓகேங்களா, ஸோ நாற்கரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாற்கரம்னா 4 பக்கமும் உங்களுக்கு சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு ஷேப்லேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படினாலும் இருக்கலாம். நாற்கரம் பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் 4 பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாற்கரம்ன்றது எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் 4 பக்கம் இருக்கணும். ஸோ A B C D இந்த மாதிரி 4 பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ இதில் ஒரு மூளை விட்டம் இருக்கும், ஸோ இதில் ஒரு D இருக்கும், இங்கே ஒரு D வரும், ரெண்டுமே வேரி ஆகும். ஸோ பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ½ × D மூளை விட்டம் × H1 + H2. ஓகே, ஸோ இதுதான் வந்து H1, இது வந்து H2, இது வந்து மூளை விட்டம் D. ஓகே, ஸோ இதுதான் வந்து பரப்பு. சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது 4 பக்கத்தையும் கூட்டிடணும், AB BC CD DA. இது வந்து சுற்றளவு. ஓகே, ஸோ பரப்பு வந்துட்டு ½ × D × H1 + H2. இந்த 4 ஃபார்முலாஸும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ சரிவகத்துக்கு வந்து ½ × D1 D2, சாய் சதுரத்துக்கு வந்து ½ × D1 D2, சரிவகத்துக்கு வந்து ½ × A + B × H, நாற்கரத்துக்கு வந்து ½ × D × H1 + H2. ஓகே, 2 ஹைட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, நாற்கரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நாற்கரம் டைப்பில். ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஏரியாக்கான ஃபார்முலாஸ். ஸோ அதுக்கடுத்து மெயினாக இருக்கிறது ஏரியாக்கான, அதாவது பரப்புக்கான ஃபார்முலாஸில் முக்கோணம். ஓகே, ஸோ அடுத்து இருக்கிறது வந்து முக்கோணம். ஸோ முக்கோணத்துலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வெறும் ஃபார்முலா மட்டும், இருசம முக்கோணத்தோட ஃபார்முலா என்னன்னு மட்டும் ஒரு கொஸ்டின் டிஎன்பிசிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருசம முக்கோணத்தை பரப்புக்கான ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் ஃபார்முலாவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சில சமயத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாதாரண முக்கோணத்துக்கு பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரினா ஒரு ½ × PH. ஓகே, ஸோ ½ × PH தான் முக்கோணத்து பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AB BC CA, இதான் வந்து பெரிமீட்டர். 3 பக்கங்களையும் கூடுதல் தான் வந்துட்டு பெரிமீட்டர் அப்படின்றது. ஓகே, ஸோ ½ × PH இது வந்து சாதாரண முக்கோணம். ஸோ அடுத்து ஒரு செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு என்ன பரப்புக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ½ × PH தான். செங்கோண முக்கோணத்துக்கும்
ஆஃப் இன்ட்டு செங்கோண முக்கோணம்னா என்னது, ஒரு பக்கம் என்ன வரும் நமக்கு 90 டிகிரி வரணும். இதுதான் வந்து செங்கோண முக்கோணம்ன்றது. ஓகே, ஸோ இதுவும் ஆஃப் இன்ட்டு பிஹெச் தான். ஸோ அதேமாதிரி பெரிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கங்களையும் கூடுதல் ஏபி பிசி சிடி. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம், பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பிதாகரஸ் தியரம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது இந்த செங்கோண முக்கோணத்தில் தான். ஸோ அடுத்து சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா 3 பக்கங்களும் உங்களுக்கு என்னவாக இருக்கணும், சமமாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சமபக்க முக்கோணம். இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, 3 பக்கம் சமமாக இருக்கிறது தான் சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதோட ஏரியா பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 சரி. ஸோ சமபக்க முக்கோணன்றது 3 பக்கங்களும் சமமாக இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா பரப்புக்கான ஃபார்முலா √3/4a². √3/4a². இதுதான் வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா அப்படின்றது. ஓகே, ஸோ இதோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏஏஏ இருக்கிறதுனால இது வந்து 3a அப்படின்னு ஆயிரும். ஓகே, சப்போஸ் இதோட ஹைட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏ மட்டும், அதாவது ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஏ தான் நம்ம ஃபார்முலா பரப்புக்கான ஃபார்முலாவில் என்ன வேணும், ஏ வேணும். ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா √3/2 × ஏ. ஸோ இதை வச்சு ஏ கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த முக்கோணத்தோட ஹைட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஏ கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஹைட்டோட வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஏ கண்டுபிடிச்சி ஏவை வந்து எதில் போடலாம், ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ √3/2 × ஏ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்து இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அடுத்து என்ன பண்ணலாம், இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. ஓகே, ஸோ இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் உங்களுக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். இப்போ இப்படி எடுத்துட்டிங்கன்னா 2 பக்கம் உங்களுக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். இது ஏவாக இருக்கும், இது ஏவாக இருக்கும், இது வந்து பியில் வேறு ஏதாவது வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு வந்து h √a² - h². ஸோ இதுதான் வந்து பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2a + 2 × √a² - h². இது வந்து பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. அதாவது 2a + 2 √a² - h²ன்றது பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்து வந்து அசமபக்க முக்கோணம். அதாவது எந்த பக்கமே சமமாக இருக்காது, எல்லா பக்கமே வேறு வேறையாக இருக்கிறது தான் அசமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா பரப்புக்கான ஃபார்முலாஸ் √s × s - a, s - b, s - c. ஓகே, ஸோ இங்கே எஸ்ன்றது என்னது, a + b + c / 2ன்றது தான் எஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா a + b, அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது வேறு வேறையாக இருக்கிறதுனால பெரிமீட்டர் என்ன வந்துடும், a + b + c, 3 பக்கமும் வேறு வேறு கொண்டு தான் அசமபக்க முக்கோணம். ஸோ அப்போ a + b + cன்றது இதோட பெரிமீட்டர். ஓகே, ஸோ பரப்புக்கான ஃபார்முலா a = √s × s - a, s - b, s - c. அதே மாதிரி எஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b + c / 2. ஓகே, ஸோ இது பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் பெருக்குனிங்கன்னா பெரிமீட்டர், 3 பக்கம் கூட்டோம்னா பெரிமீட்டர் கிடச்சோம். ஸோ இதுதான் வந்து முக்கோணத்தோட பரப்புக்கான ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இது தெரிஞ்சால் போதும், முக்கோணம் எந்த சம்மு கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது போக பரப்பில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம். ஸோ வட்டத்தோட பரப்புக்கான ஃபார்முலா என்னது, ஸோ இது போக நமக்கு இருக்கிறது சர்க்கிள், வட்டம். ஸோ வட்டத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா, இப்படி ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஆர். ஓகே, ஸோ வட்டத்தோட பரப்புக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா πr². ஓகே, வட்டத்தோட பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ அதேமாதிரி சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2πr. ஸோ πr², 2πr, இதுதான் வந்து வட்டத்தோட பரப்பளவு. இதுலேயும் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா வட்டத்தோட வில்லின் நீளம். ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்துட்டு இந்த வில்லின் நீளம் இந்த பார்ட் மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இது மட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வட்டத்தில் ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதுதான் வில்லி நீளம் எல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து மையப்புள்ளி. ஸோ இது வந்து ஆங்கிள் டீட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து வில்லி நீளம் என்ன அப்படின்னு கேட்கலாம், வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம். ஸோ அப்போ வில்லி நீளம் எல் = உங்களுக்கு ஃபார்முலா என்னது, d/360. ஓகே, வட்டத்தோட மொத்த கோணம் வந்து 360. 360ல் டீட்டா எவ்வளவு × 2πr. இதுதான் வந்து வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பு.
வட்டக்கோண பகுதியின் பரப்புன்னு ஒரு இதில் கேட்கும்போது என்னதுன்னா β/360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகே, ஏரியா = πr ஸ்கொயர். இந்த ஏரியா ஃபுல்லாக கேட்டாங்கன்னா, அதாவது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஃபுல்லாக கேட்டாங்கன்னா β/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இதுதான் வட்டக்கோண பகுதியின் பரப்புக்கான ஃபார்முலா. வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் கேட்டாங்கன்னா β/360 இன்ட்டு 2πr. ஸோ இது வந்துட்டு நார்மலாக இது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வட்டத்துலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து அரைவட்டம். ஸோ இதுலேயே வட்டம் அரைவட்டம்ன்றது உங்களுக்கு என்னது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு அரைவட்டம். ஸோ இது வந்துட்டு 6. ஸோ இது இந்த பக்கம் எந்த பக்கம் போட்டாலும் உங்களுக்கு 6 தான் வரும். ஸோ அரைவட்டத்துக்கான பரப்பு. ஸோ அரைவட்டத்துக்கு பரப்புக்கான ஃபார்முலா என்னது? πr²/2. ஓகே, ஸோ அரைவட்ட பரப்புனா வட்டத்தோட பரப்பில் பாதி வந்து என்னது அரைவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சுற்றளவு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஏன் சுற்றளவு வேரி ஆகுது? இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இது என்னது விட்டம். ஸோ அப்போ விட்டம்னா 2r. 2r = பாதி, வட்டக்கோண பகுதியின் சுற்றளவில் பாதி வந்துட்டு πr. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு சுற்றளவு, அரைவட்டத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஸோ 2r + πrன்றது அரைவட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் நார்மலாக பரப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இந்த பரப்புக்கான ஃபார்முலா வச்சு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ பரப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சதுரம், செவ்வகம், அதுக்கடுத்து இணைகரம், நாற்கரம், சரிவகம், சாய் சதுரம், அப்புறம் வட்டம், அரைக்கோளம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்து கன அளவு. ஸோ கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ கன அளவுனா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னது? கனசதுரம், கனசதுரத்தின் கன அளவு. ஓகே, ஸோ கன அளவு ஃபார்முலா என்னது உங்களுக்கு? a³. ஓகே, ஸோ அதே மாதிரி புறப்பரப்பு. புறப்பரப்புனா 6a². ஓகே, ஸோ புறப்பரப்புனா 6a². மொத்த புறப்பரப்பு வந்து 6a²ன்றது உங்களுக்கு கனசதுரத்துக்குரியது. ஸோ அதேமாதிரி மூளை விட்டம். மூளை விட்டம் டயக்னல்ஸ் வந்து a√2. சதுரத்துக்கு என்ன பார்த்தோம்? a√3. சதுரத்துக்கு வந்து a√2 பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு கியூபுக்கு வந்து கனசதுரத்துக்கு வந்து a√3ன்னு போடணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு கனசதுரத்துக்கான கன அளவு. கன அளவு வந்து a³, மொத்த புறப்பரப்பு வந்து 6a², மூளை விட்டம் வந்து a³ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதில் எந்த சம்பளமும் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி கனசெவ்வகம். கனசெவ்வகம். ஸோ கனசெவ்வகம் கன அளவு ஃபார்முலா என்னது? L/B/H. ஓகே, ஸோ இது வந்து கனசெவ்வகத்துக்கு கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி மொத்த புறப்பரப்பு. ஸோ அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது? 2 × LB + BH + HL. இதுதான் வந்து மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ இதில் டயக்னல்ஸ்டிக் என்ன வரும்? d² = L² B² + H². இது வந்து மூளை விட்டம். ஓகே, ஸோ மூளை விட்டம். ஸோ இதை வச்சு தான் கனசெவ்வகத்துக்கான ஃபார்முலா என்னது? கன அளவு ஃபார்முலா L/B/H. மொத்த பரப்புக்கு வந்து 2 × LB + BH + HL. மூளை விட்டது d² = L² B² H² வந்து மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா கனசெவ்வகத்துக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோன்னா கூம்பு, கோன். ஸோ கோன் கன அளவு ஃபார்முலா என்னது? கன அளவு வந்து 1/3 πr²H. ஓகே, 1/3 πr²Hன்றது தான் கூம்பு, கோனுக்கான ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி இதில் வலைபரப்பு. ஓகே, ஸோ வலைபரப்பு ஃபார்முலா என்னது? வலைபரப்பு A = πr/L. ஓகே, ஸோ Lன்றது இந்த சாய்வு பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் L. Rன்றது இங்கே கீழே இருக்க 6. ஹச்ன்றது இதோட டோட்டல் ஹைட் வந்து H அப்படின்னுவோம். ஓகே, வலைபரப்பானா πr/L அப்படின்றது. மொத்த புறப்பரப்பு, மொத்த பரப்பு. ஸோ மொத்த பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த பரப்பரப்புனா πr/L + R. இதுதான் வந்து மொத்த பரப்பரப்பு. இதை பெருகுனே என்ன ஆகும்? πr/L + πr². ஓகே, ஸோ கீழே வந்து ஒரு வட்டம் இருக்கும், வட்டத்தோட பரப்பு ப்ளஸ் இந்த சுற்றளவு வலைபரப்பு. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா. கூம்புலேயே இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா இடைக்கண்டம், ஃப்ரக்ஸ்ட்ரம் ஒன்று கேட்பாங்க. ஓகே, இடைக்கண்டம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா
இடைக்கண்டம் ஃபார்முலா மட்டும் கூட படித்து வச்சுக்கோங்க. ஸோ இடைக்கண்டத்துக்கு ஃபார்முலா வச்சு மட்டுமே குரூப் 4 கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இடைக்கண்டம் அப்படின்றது இந்த மாதிரி, அதாவது கூம்பவே பாதியாக கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேப் தான் என்னது இடைக்கண்டம் அப்படின்றது. அதாவது நம்ம வாளி இருக்கு இல்லையா? ஸோ வாளி இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தோன்னா இடைக்கண்ட ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3/h r² ப்ளஸ் r² ப்ளஸ் r/r. ஸோ இதுதான் வந்துட்டு இடைக்கண்டத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. சம் வந்தால் சம் இந்த ஃபார்முலா வச்சு செய்யலாம், சம் வரல அப்படின்னா இந்த ஃபார்முலா போடலாம். ஏன்னா இது குரூப் 4ல் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. வெறும் இடைக்கண்டத்துக்கான ஃபார்முலா மட்டுமே தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை வச்சு ஈஸியாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதை கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் கேபிட்டல் ஆறுன்றது என்னது, இங்கே கீழே பெரிய வட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கேபிட்டல் ஆறு, இந்த சின்ன வட்டத்தில் இருக்கிறது வந்து ஸ்மால் ஆறு. ஓகே, இதோட மொத்த ஹைட் வந்து ஹச். ஓகே, இதுதான் இந்த பேராமீட்டர்ஸ், இதில் கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் இடைக்கண்டம் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு உருளை, சிலிண்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உருளையோட கன அளவு என்ன ஃபார்முலா என்னது? உருளையோட கன அளவு ஃபார்முலா πr² h. வெறும் πr² hன்றது தான் உருளை. ஓகே, ஸோ உருளைன்றது இந்த மாதிரி இருக்கிறது தான் உருளை அப்படின்றது. ஸோ இதில் வலைபரப்புக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πrh. வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. மொத்த புறப்பரப்பு. ஓகே, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr h ப்ளஸ் ஆர். 2/r h ப்ளஸ் ஆர் வந்து மொத்த புறப்பரப்பு. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கன அளவு வந்து πr² h, வலைபரப்பு 2πrh, மொத்த புறப்பரப்பு வந்து 2πr h ப்ளஸ் ஆர். ஓகே, ஸோ இதுலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளீடற்ற உருளை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. உள்ளீடற்ற உருளை அப்படின்னா இப்போ ஒரு பைப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பைப்பில் வந்துட்டு வெளியில் ஒரு உருளை இருக்கும், அதே மாதிரி உள்ளே ஒரு உருளை இருக்கும், நடுவில் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளீடற்ற உருளைனா உள்ளே வந்து ஹோல் இருக்கிறது. ஓகே, ஒரு உருளையில் உள்ளே வந்து ஹோல் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஆனால் வெளியில் ஒரு உருளை தெரியும், உள்ளே ஒரு உருளை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் உள்ளீடற்ற உருளை அப்படின்வாங்க. இந்த உள்ளீடற்ற உருளைக்கு கன அளவு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளீடற்ற உருளைக்கு மொத்த கன அளவு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளீடற்ற உருளை. ஓகே, கன அளவு ஃபார்முலா என்னென்னா πh r³ மைனஸ் r³. ஓகே, ஸோ பெரியார்லேருந்து சின்னவரை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட கன அளவு ஃபார்முலா கிடைச்சோம். ஸோ அதே மாதிரி வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா 2/h r³ ஆறு ப்ளஸ் க்யூபில் ப்ளஸ் ஆர். ஓகே, ஆர் ப்ளஸ் ஆறுன்றது வலைபரப்பு. இதே மாதிரி மொத்த பரப்பு என்னன்னா 2/r ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச். ஓகே, ஸோ ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹச்ன்றது தான் உங்களுக்கு என்னது மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் இதுக்கெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃபார்முலா மட்டும் கம்பல்சரியாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து சிலிண்டர். ஸோ அடுத்து வந்து ஸ்பியர். ஓகே, ஸோ கோலம்ன்றது உங்களுக்கு கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? ஸோ கோலம் அப்படின்னா உங்களுக்கு 4/3/r³. ஓகே, ஸோ இது வந்து கோலத்துக்கோட பழைய கன அளவு ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி வலைபரப்பு மொத்த பரப்பு கோலத்துக்கு வந்து சேம் தான். ஓகே, வலைபரப்பு அல்லது மொத்த பரப்பு. ஸோ எது கேட்டாலும் கோலத்துக்கு வந்து என்ன வரும் 4/r². இதுதான் வந்துட்டு வலைபரப்போ இல்லை மொத்த பரப்பு இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி உள்ளீடற்ற கோலம்னா உள்ளே எதுவுமே இருக்காது, ஆனால் கோல வடிவத்தில் இருக்கும். ஸோ உள்ளே ஹாலோவாக இருக்கிறது, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே ஃபார்முலா என்னென்னா 4/3/r³ மைனஸ் r³. இது வந்து உள்ளீடற்ற கோலத்தோட ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இதுலேயே என்ன வரும்னா அரைக்கோளம். ஸோ அரைக்கோளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நார்மலாக கோலம் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதியை கட் பண்ணி அரைக்கோளம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் வந்து அரைக்கோளம் சொல்லக்கூடியது. ஸோ அரைக்கோளத்துக்கு கன அளவு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2/3/r³. ஓகே, ஸோ இது வந்து அரைக்கோளத்துக்கு கன அளவு. அதேமாதிரி அரைக்கோளத்துக்கு வலைபரப்பு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வலைபரப்பு வந்து 2/r². மொத்த பரப்புக்கு வந்துட்டு 3/r² வந்து மொத்த பரப்பு ஃபார்முலா. ஓகே, ஸோ வலைபரப்பு ஃபார்முலா வந்து 2/r², மொத்த பரப்பு வந்து 3/r². மொத்த பரப்பு வந்து 3/r². அரைக்கோளத்துக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதேமாதிரி அரைக்கோளத்தோட உள்ளீடற்ற அரைக்கோளம். ஓகே, ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு பார்த்தோன்னா
2/3 by r cube minus r cube. r cube minus r cube. ஸோ இதுதான் வந்துட்டு உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த உள்ளீடற்ற அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அதில் சம் வரது ரேர் தான், பட் ஃபார்முலா கேட்குறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த உள்ளீடற்ற இடைக்கண்டம் இதுக்கெல்லாம் ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. மற்ற கன அளவு, வலைபரப்பு, புறப்பரப்பு இதுக்கெல்லாமே மொத்தமாக என்ன ஃபார்முலா தேவையோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கம்பல்சரியாக இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஃபார்முலாவை மக்கப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், ஃபார்முலா எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒப்பிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த சம்ம நீங்கள் வந்து ஆன்சர் போட முடியும். ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வெட்டி. ஸோ தனி வெட்டி, கூட்டு வெட்டி இது ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதில் இருக்க எல்லா சிம்பிளுமே நம்ம போட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட், தனி வெட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும்? SI = PNR / 100. இந்த ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதில் எது கேட்டாலும், இப்போ வட்டி கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க, மற்றதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பிரின்சிபலுக்கு ஃபார்முலா மாற்றிக்கிறணும். SI × 100 / NR மாற்றிக்கணும். ஸோ அதே மாதிரி எண்ணு கேட்குறாங்க அப்படின்னா மற்றதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போயிட்டு மாற்றிக்கணும். அப்போ N = என்ன வரும்? SI × 100 / P × R. Pன்றது என்னது? இதில் P வந்து அசல், என்னன்றது வருடம், ஆறுன்றது வட்டி வீதம். ஓகே. ஸோ இது SIன்றது தனி வட்டி. ஓகே. ஸோ இதில் அமௌண்ட் கேட்டாங்கன்னா அமௌண்ட் = உங்களுக்கு என்ன வரும்? பிரின்சிபல் ப்ளஸ் SI, அசல் ப்ளஸ் வட்டின்னு சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது? அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். தனி வட்டியில் எந்த மாதிரி சம்மு கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஸோ இதிலே வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே. ஸோ இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று கேட்பாங்க, நிரந்தர வைப்பு தொகை. ஸோ இந்த கொஸ்டின், இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து குரூப் 4 மேக்ஸிமம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பட் குரூப் 2, குரூப் 1 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது நிரந்தர வைப்பு தொகை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா தொடர் வைப்பு அப்படின்ற மாதிரி அமௌண்ட் = என்ன வரும்னா PN + PN × N + 1 / 2 × 12 × R/100. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடுறோம். எண் வந்து மாதம், எண் இது வந்து எண்ணுன்றது மொத்தம், இந்த ஸ்மால் எண்ணுன்றது மாதம், கேபிட்டல் எண்ணுன்றது ஆண்டு. ஓகே. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் எண்ணுன்றது மாதம், இது வந்து ஆண்டில் கொடுத்து, இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் ஆண்டாக மாற்றுவீங்க. இங்கே வந்துட்டு ஸோ 24 மாதம் மாற்றுவீங்க, இங்கே 2 வருடம் போடுவீங்க. ஓகே. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டிங்கன்னா நிரந்தர வைப்பு தொகை அந்த இதுக்கான ஃபார்முலா வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கூட்டு வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகே. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம இதையே மாற்றி மாற்றி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. சப்போஸ் இது ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இது வந்து ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெறும் எண் போட்டு கண்டுபிடிச்சலாம். இதே ஹாஃப் இயர்லி அப்படின்னா இப்போ 2 வருஷம் அப்படின்னு கொடுத்து ஹாஃப் இயர்லி கேட்குறாங்கன்னா 4 அரை வருடங்கள் ஆயிரும். ஓகே. 6 மாதம் எத்தனை? 2 வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது? 4 6 மாதம் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ஃபார்முலா மாறும்னா A = P × 1 + இந்த ஆரை வந்து என்ன பண்ணணும்னா ஆனுவலின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆஃப் இயர்லி மாற்றுறதுனால 2ஆல் டிவைட் பண்ணணும், /100. இந்த எண் வந்து என்ன ஆகும்னா 2n மாறும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே எண் வந்துட்டு 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வந்துடும்? 4 அரை மாதங்கள். நம்ம எத்தனை கண்டுபிடிச்சிக்கோம்? 4 அரை மாதங்கள் கண்டுபிடிச்சிக்கோம் இல்லையா? ஸோ அது வந்துடும். ஸோ அப்போ P1 + R/2 / 100 ஹோல் பவர் 2n அப்படின்னு போடணும் ஹாஃப் இயர்லிக்கு. சப்போஸ் இதுவே குவார்ட்டர்லி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, காலாண்டுக்கு ஒரு முறை கேட்டாங்கன்னா ஃபார்முலா எப்படி மாறும்? A = B × 1 + R/4. ஓகே. அரையாண்டுக்குனா 2 போடணும், காலாண்டுக்குனா 4 போடணும். 100 ஹோல் பவர் 4n மாறும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வேறு பெருசாலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருக்கி போகிறீங்க இல்லையா, அந்த பெருக்கல்ல தப்பு விடாமல் இருந்தால் போதும், ஆன்சர் கொண்டு வரதில் தப்பு விடாமல் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகே.
ஸோ இது போக உங்களுக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில், இப்போ ஒரு வருஷம் R1% கொடுக்குறாங்க, இன்னொரு வருஷம் R2%, இன்னொரு வருஷம் R3%, இந்த மாதிரி 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிடணும், P × 1 + R1/100 ஒரு வருஷம், அடுத்து 1 + R2/100, அடுத்து 1 + R3/100. ஸோ இந்த மாதிரி வரிசையாக போட்டு பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஓகே, ஸோ இது எல்லாமே சிம்பிளான சம்ஸ். ஸோ இதுலேயும் இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்குற சம் வந்துட்டு மேக்ஸிமம் n = 2 இயர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா, n = 2 இயர்ஸ் அப்படின்னா d = P × R/100 ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ், டின்றது டிஃப்ரென்ஸு, பின்றது பிரின்சிபல், ரேட்டு 2 வருஷம் ஆல்ரெடி நம்ம 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால அதை அப்படியே போட்டுட்டோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு மெத்தட். ஸோ இது வந்துட்டு சப்போஸ் R = 3 இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஃபார்முலாஸ் போடணும்னா, D = P R/100 ஸ்கொயர் 3 + R/100. ஸோ இந்த ஃபார்முலா போடும். ஓகே, ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ரிவிஷன் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத ஃபார்முலா ரிவிஷன் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற குரூப் 4 படிக்கிற பசங்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு கிளாஸில் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸில் மீட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம்.